வணக்க மக்களே, யூடியூப் ஃபேமிலிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெறுகின்றோம். சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும் மக்களே. நீங்கள் தினமும் 300 ரூபாய் மேலே சம்பாதிக்கலாம். ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனி தான். ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே சந்தோஷம் வேணுன்றது ஆசை தாங்க. அந்த சந்தோஷத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது நமக்கு நிறைய விஷயத்தில் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் ஓடிட்டு இருக்கும். ஒரு சின்ன மொமெண்ட்டுக்கு நிறைய விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்கவும் செய்யும். அது சினிமா பார்க்குறதா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை யார் கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு நல்ல பாடலை கேட்பதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இடங்களில் அவ்வப்போது உங்களால் அந்த சந்தோஷத்தை ருசிக்க முடியும். ஆனால் அந்த சந்தோஷம் நிலைத்து இருப்பதில்லையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதற்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பெரிய கோல்ஸாக வச்சுப்போம். பெரிய வீடு கட்டணும், நல்ல பென்ஸ் BMW மாதிரி கார் வாங்கணும், உலகத்தில் இருக்க எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய கோல்ஸ் நம்ம வச்சுப்போங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்துல வேணா இருக்கலாம், ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பெருசாக நினச்ச எல்லா விஷயங்களையுமே ஒன்ஸ் நீங்கள் கையில் தொட்டுட்டீங்கன்னா அந்த விஷயத்தை டிஸ்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க, அதை தொட்ட உடனே அதில் இருக்க ருசி உங்களுக்கு போயிடும். ஸோ இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்ச நமக்கு அதை தொட்டதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும். இந்த விஷயம் சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் தயவு செஞ்சு இதை இன்டர்னலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்க. இதனோட உண்மையை விளங்கும். வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமுமேங்க, நம்ம அனுபவிக்கிற விஷயங்களை நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் எல்லாமே மொமெண்ட்ரி தான். அது அந்தந்த தருணத்தில் மட்டும்தான் இருக்கும், கையில் தொட்ட உடனே போயிடும். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது நீடித்து நிலைத்து நிற்கும். இந்த வாழ்க்கையில் ட்ரிக்கே என்ன தெரியுங்களா, முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிரச்சனை வர வச்சுக்காம மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷம் கண்டினியூஸாக இருக்குங்க. ஆனால் இந்த சந்தோஷம் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையை மாதிரி வாழறதுலேயே கொடுக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எனக்கு உணவு இல்லாமல் என்னோட உணவை மற்றவங்களுக்கு கொடுத்து நான் பட்னி இருந்து மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்க வைக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம செய்யற சின்ன விஷயங்கள் அது எவ்வளவு சின்னதா இருக்குன்னு நீங்க நினைச்சாலும் சரி, அது மற்றவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதும், நம்ம செய்யற வேலையை நம்ம மனசால உணர்ற அளவுக்கு சுத்தமா செய்யறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கான்ட்ரிபியூஷன் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பணமாக கொடுக்கறதோ இல்லை பொருளாக கொடுக்கறதோ அப்படிலாம் மட்டும் இல்லைங்க. நீங்கள் என்ன வேலை வேணால் செய்யலாம், அதை காசு வாங்கிக்கிட்டு கூட செய்யலாம். ஆனால் அந்த வேலை மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படின்ற உண்மையான எண்ணத்தோடு அதை ஆத்மார்த்தமாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக செய்யும்போது கிடைக்கிற ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய வேலையை நான் சரிவர செஞ்சேன் அப்படின்ற ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலை மற்றவங்களுக்கு பயன்படுது அப்படின்ற ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றார் ஆட்லர். இதனோட ஆழத்தை உணர்றதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது ஆஹா சூப்பர் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா, அது எந்தெந்த இடத்துல வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் மனசுக்கு தெரிஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்காவாக செஞ்சீங்க, அந்த வேலை மற்றவங்களுக்கு பயன்பட்டது, அந்த சந்தோஷத்தை நீங்கள் கண்ணில் பார்த்தீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் கடைசி வரைக்கும் என்னைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னாலும் உங்கள் மனசில் சந்தோஷத்தை வர வைக்கிற விஷயமா இருக்கும். அதை நீங்கள் வேலை இடத்துல செஞ்சுருக்கலாம், உங்கள் கணவன் மனைவிக்கு செஞ்சுருக்கலாம், உங்கள் குழந்தைகளுக்காக செஞ்சுருக்கலாம், இல்லை உதவின்னு கேட்டு வந்தவங்க யாருக்காவது செஞ்சுருக்கலாம், இல்லை சம்பளத்தை வாங்கிட்டு உங்கள் கம்பெனிக்கு கூட செஞ்சிருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் என்னுடைய வேலையை எனக்கு தெரிந்த அளவுக்கு பக்காவா மற்றவங்களுக்கு பயன்படும் விதத்தில் செஞ்சேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சந்தோஷத்தை தரும். இதுக்கு இன்னொரு ஆங்கிளில் நான் எப்பயுமே சொல்கிற விஷயமான ஒவ்வொரு செங்கலுக்கும் தெரியாது அது அந்த பில்டிங்க்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் எவ்வளோ சின்ன வேலையாக செஞ்சுருந்தாலும் சரி, அது உங்கள் மனசுக்கு தான் சின்ன வேலை. ஆனால் நீங்கள் அந்த வேலையை செய்யலைன்னா அது 140 மாடி கட்டிடமாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன செங்கலில் பிரச்சனை வந்ததுன்னா அந்த என்டையர் பில்டிங்குமே வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன வேலையையும் மற்றவங்களுக்கு நம்ம செய்கிற சேவையாக நினச்சி இதனால் மற்றவங்க பயன்பெற போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம ஃபுல்லி இன்வால்வ்டாக செய்கிற அந்த வேலையில் தான் நம்மளோட சந்தோஷம் அடங்கியிருக்கு அப்படின்றார் ஆல்ஃபிரட் ஆட்லர். இது உங்களோட உள் மனசுக்கு எடுத்துகிட்டு போய் யோசிச்சுட்டு நாளையிலிருந்து உங்களுடைய வேலையை, அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே உண்மை புரியும். ஸோ இன்றைய முக்கியமான டேக்அவே,
ஹாப்பினஸ் இஸ் அ ஃபீலிங் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மற்றவங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பங்களிச்சிருக்கோம் அப்படிங்கிற உணர்வு தான் சந்தோஷம்.